Hi. 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 I'm Arjun. Same college. Hi. Engineering. Biomedical engineering. நீங்க மெடிசன், நான் இன்ஜினியரிங். சேம் காலேஜ். Oh. Hi. Nice to meet you. நான் உங்களை 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் சைடா. யார்டா நீ? Do I even know you? Same college-னு வேற சொல்ற. உன்னை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அமெரிக்கா. இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாணம். தெரியுங்க. அதான் எப்படியாச்சும் இல்லை உங்களுக்கு சொல்லி புரிய வச்சலாம் வந்திருக்கேன். டே யார் நீ? மா கிளம்பு. எவ்ரிதிங் ஆல் ரைட்? அப்பா no. கிளம்பு. He's just my college mate. I'll handle She'll this. handle it. Let's go. கம் தம்பி வேணா. இன்னும் few hoursல எனக்கு flight. காமெடி பண்ணாம ப்ளீஸ் போயிரு. 5 நிமிஷம் போதுங்க, புரிய வச்சிருவேன். நான் செத்து போயிடுவேங்க. செத்து போ. செத்து போ. 5 வருஷமா காதல் சொல்ல தைரியம் இல்லாத நீ உயிரோட இருந்து என்ன சாதிக்க போற? செத்து போ. 5 வருஷம் லவ்வுங்க. அப்படிலாம் போயிட மாட்டேன். கண்டிப்பா புரிய வச்சு வாழ்வுங்க. Oh God. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் This is ஆச்சு. an announcement Don't for waste my passengers of flight MH Boeing 777-200 The flight has been delayed for 13 hours due to poor weather conditions. Thank you for your patience. Yes. For further inquiries, கடவுள் please இருக்காரு. proceed to நான் சொல்ல. counter number 24. ப்ளீஸ் 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 ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அப்போயே சொன்ன ஏர்லி டேட்ல ஃப்ளை பண்ணிடலான்னு. நீ தான் நலுங்க வைக்கணும். நல்ல நேரம் சொல்லிட்டு இப்போ பாரு, எவ்ரிதிங்ஸ் லாஸ்ட் மினிட். Okay. Okay, fine. 13 hours. So 1 hour is for check-in. இன்னும் 12 hours இருக்கு. இந்த 12 ஹவர்ஸ்ல என்ன பேசணுமோ பேசிக்கோ. 5 நிமிஷத்துலேயே கலைக்கிறேன். 12 மணி நேரம் கொடுத்துட்டு திருச்சி மேய்ஞ்சிடுவாங்க. Yeah, மச்சான். கவுட்ல செக் பண்ணு. We will reach on time. No worries, மச்சான். Everything be all right. Okay, bye. வா. ஹே, என்ன பண்ற நீ? நம்மளே ஃப்ளைட் டிலேன்னு சொல்லி டென்ஷன்ல இருக்கோம். இதெல்லாம் இப்ப தேவையா? நோ நோ நோ. இஸ் a young man. He deserves a chance. இப்போ இந்த ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைக்காம போச்சுன்னா வாழ்க்கையில நீ எதுக்குமே ட்ரை பண்ணாம வெக்ஸ் ஆயிடுவான். பேச தானே போறான். போய் பேசிடுவாமா. But thanks, Pa. This is the only reason I want to give him a chance, Pa. Go. Go. நீ கேட்ட டைம் 12 hours. 5 வருஷ காதல இந்த 12 ஹவர்ஸ்ல சொல்லி புரிய வச்சுட்டேன்னா I'm yours. But that's impossible. Anyways, your time starts now. இப்படி 12 ஹவர்ஸ் பாத்தி முடிச்சிடலாமா? இல்லைங்க, 5 வருஷம் இந்த செகண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம பேர் தனியா, என் முன்னாடி நீங்க. நம்பவே முடியலங்க. கிள்ளி பாருங்களேன். இன்னும் 2 நாள்ல எனக்கு ஃப்ளைட் டிலே. ஸோ அமெரிக்கா இறங்கின அடுத்த நாள் எனக்கு கல்யாணம். வெளியே என் ஹோல் ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து உன் மொக்கையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்.
நீ காமெடி பண்ணிட்டு இருக்கல? ஓகே ஓகே சீரியஸ். So, next. ஆ Hey, what are you doing? இல்லைங்க, பொண்ணுங்களுக்கு சிக்ஸ் பேக் இருந்தால் பிடிக்கும்னு சொன்னாங்க. யார் சொன்னா? அதுவும் பசங்க தாங்க சொன்னாங்க. இது தடவை பம்பிங் பண்ணி சிக்ஸ் பேக் ஆச்சா செம்மையாக கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கீங்க. காட்டுட்டாங்க. நீ செம்ம காமெடி பண்ற. Actually, you got a very good sense of humor. But உன் சிக்ஸ் பேக்ஸ்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நான் ஒன்றும் 18 வயசு டீனேஜ்கள் கிடையாது. ஸோ ப்ளீஸ் பட்டனை போட்டு நல்ல வேலை சிக்ஸ் பேக் இருந்தால் தானே காட்டேன். ஆக்சுவலி ஒரு ஸ்மைல் சூப்பருங்க. ஆக்சுவலி நீ யாரு? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். வெயிட்டர். Yes. 1 cup of cappuccino. Okay. And white latte with extra milk. Yes. So, you know my favorite drink? ஓகே. என் பேர் அர்ஜுன். வயசு 28. உங்கள் வயசு தான். அப்பா இருந்தாரு, அம்மா இருக்காங்க, தம்பி ஐடி படிக்கிறான், தங்கச்சி ஸ்டில் ஸ்கூலிங் அண்ட் ஒரு கார் ஹோண்டா சிட்டி, சொந்த வீடு, லோன் பே பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக முடிச்சிடுவேன். அண்ட் மை மந்த்லி சேலரி இஸ் 3500. கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்கு. பேசிக்காக ஒரு டீசெண்டான லைஃப் இந்த அர்ஜுன் நம்பி வந்த யாத்ராவுக்கு கண்டிப்பாக இருக்கு. என் மந்த்லி salary 5500 and you are trying to impress me with all of this, is it? ஆனால் இந்த டீ ஒன்று வரல. ஓ, காப்பி வந்துருச்சா? ஏன் மேம்? செம்மையாக சொதப்புறான்டா. மச்சி 5 வருஷமா பம்பிக்கிட்டு இருந்தாடா. இன்னைக்கு அவகிட்ட எவ்வளவு பேசுறான் பாரு. போக்கட் ஆயிடும்டா. What is this? இதெல்லாம் 5 வருஷமா உங்க பின்னாடியே சுத்தி நீங்க வீசுற குப்பையெல்லாம் பொறுக்கி சேர்த்து வச்சது என் காதல் பொக்கிஷம். Dude, இதெல்லாம் ஜீன்ஸ் படத்திலே பார்த்தாச்சு. புதுசா ஏச்சும் ட்ரை பண்ணுங்க. இன்னும் 2 நாள்ல எனக்கு ஷோ, விடுங்க. 2 நாள்ல கல்யாணம், 2 நாள் கல்யாணம், 2 தடவை சொல்லிட்டீங்க. அமெரிக்கா கரண்ட கிடைச்சான். What? காஃபி யாருது உங்களுக்கு குடிச்சலாம் மனசு கேட்டுட்டு இருந்தேன். குடிங்க. Hey, wait. இது ஏன் ஷாலோட? ஐ மீன் ஃபர்ஸ்ட் காலேஜ் கனிவல்ல பையனுங்க டீஸ் பண்ணி எடுத்துட்டு போய் அது ஒரு பையன் அடிச்சு and then they came and now sorry to me. அந்த பையனே நான் தாங்க. You know something? சாரி சொல்லிட்டு அடிச்சது யாருன்னு அவனுங்க சொல்லவே இல்லை. ஒரு காலேஜ் ஃபுல்லாக தேடினேன். ஐ couldn't figure it out. அப்பயாவது வந்து சொல்லியிருக்கலாமே. அட்லீஸ்ட் we could have been good friends and அங்கிருந்து அதான் சொல்ல. ஐ டோன்ட் பி யோர் ஃப்ரெண்ட் ஜோன் கை. பொண்ணுங்க தான் பசங்களை ஃப்ரெண்ட் ஜோன் ஆக்குறது ரொம்ப ஈஸியாச்சு. Sir, this section will be closed for cleaning process. Thank you. என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? இனி இவ்வளோ பிடிக்கும்? ஹே வெயிட், ஏன் பிளட் குரூப் டைப் ஓன்னு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு ராத்திரி செம்ம மழை. நீ டிஸ்கஷன் முடிச்சு உண்டிய நடந்து போயிட்டு இருந்த ஒரு கார் வேகமாக மோதி போயிடுச்சு. ஞாபகம் இருக்கா?
அன்னைக்கு நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் ரத்தம் கொடுத்து காப்பாற்றினேன். நிறைய பிளட் லாஸ். ஓ குரூப் ரத்தம் கிடைக்காட்டி நீ செத்துருவேன் டாக்டர் சொன்ன. அப்போ ஒரு நிமிஷம் நான் செத்தே போயிட்டேன். அப்போ கடவுளை வேண்டிக்கிட்டேன் என் பிளட் குரூப்பும் ஓவா தான் இருக்கணும்னு. என் பிளட் குரூப் என்னன்னு கூட தெரிஞ்சு வச்சுட்டு இல்லை. தேங்க் காட் என் பிளட் குரூப்பும் ஓதான். லைஃப்லேயே ஃபுல் டைம் அழுதேன் மண் அப்படி பார்க்குறப்ப. ரெண்டு நாள் கழிச்சு தான் கண் முழிச்சேன். அப்பா அம்மா வர வரைக்கும் நீ தான் என்னை நைட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டல. மறுநாள் நீ எப்படி என்னை பார்த்துக்கிட்டேன்னு அந்த நர்ஸ் சொல்லும்போது அப்போ நினச்சேன் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு. தேங்க்யூ. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரெக்கார்ட்ஸில் கூட உண்மையான டீட்டெயில்ஸ் கொடுக்கல. பட் வாய்? அப்பயாவது சொல்லியிருக்கலாம்ல. No. I would have fallen for you. Maybe. அப்பா வந்து சொல்லியிருந்தா பரிதாபத்தில் தான் லவ் வந்திருக்கும். I don't want your பரிதாபம் love. I want your pure love. எப்படி இந்த 12 ஹவர்ஸ்லையா? இந்த 12 hours தாட்டில் என் முன்னாடி உட்கார்ந்த நீங்கள் இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. இதாங்க லவ். இந்த 5 வருஷத்தில் நான் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சதில் நான் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மேலே ஒரு ஃபீல் வந்திருக்கும். இதே அந்தந்த இன்சிடெண்ட் டைமில் நான் வந்து சொல்லியிருந்தா சிச்சுவேஷனை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கோங்க. அதுக்கு பேர் ட்ரூ லவ் இல்லை. But it's too late. அமெரிக்கா இறங்கின அடுத்த நாளே எனக்கு கல்யாணம். அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு காதல் என்னால் ஏற்றுக்க முடியாது. பட் அது அரேஞ்ச் மேரேஜ் தானேங்க. இது ட்ரூ லவ். கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டு கூட வரீங்களா? ப்ளீஸ். What are you doing? எனக்கு ஹைட்ஸ்னா பிடிக்காது. அதான் ஏன்? ஏன்னா பயம். உனக்கு ஆயிட்டுனா பயம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பொதுவாக பொண்ணுங்களுக்கு பிடிச்சதான் பசங்க செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ற? வாழ்க்கையில் பிடிக்காத விஷயத்தையும் பிடிக்க வைக்கிறதாங்க உண்மையான காதல். ஹைட்னா பயம்ன்ற காரணத்தினால உயரத்துலேருந்து உலகத்தை பார்த்ததே இல்லைல்ல. இப்போ திரும்பி பாருங்க, நான் இருக்கேன். அழகா இருக்கா? பயமா இருக்கு. அழகா இருக்கா? அவ்வளோதாங்க. இந்த 5 வருஷமா நான் ஏன் ஒரு வாட்டி கூட வந்து என் காதலை சொல்லலன்னு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு காதல்னாலும் பிடிக்காது. ஆமாம், உங்களுக்கு ஏன் காதல்னா பிடிக்காது? பிகாஸ் காதல்னா பெயின், கமிட்மெண்ட், எமோஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதெல்லாம் தேவையில்லாத burden. அதாங்க, எங்கே ஒரு வேளை என் காதலை சொல்லி இங்கே வேணான்னு சொல்லி உங்களை நான் மறக்க வச்சிடணும்னு பயந்து சொல்லாமலே போயிட்டுங்க 5 வருஷமா.
ஐ நோ ஐம் டூ லேட் பட் லேட் இஸ் பெட்டர் தென் நெவர். இந்த உலகத்தில் பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். அதை பிடிச்சவங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். காதலும் அப்படிதாங்க, நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. என்னை லவ் பண்ணி பாருங்க, என்னையும் பிடிக்கும், என் காதலையும் பிடிக்கும். நீ கேட்ட 12 hours முடிய இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. I don't think so you can make it up. I'm leaving. Yatra! I could see the love in your eyes. Arjun, stop it. ஆமா, இப்போ நீ பார்க்குற யாத்ரா 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த யாத்ரா இல்லை. என்னமோ பண்ணிட்டா, பட் இப்போ ஏன்னா இப்போதான் எனக்கு அறிவு வந்திருக்கு நினச்சிக்கிய. ஒரு பொருள் நம்ம பக்கத்தில் இருக்கிறப்ப அது எப்பவே எடுத்துலான்னு தோணும். ஆனால் அதை விட்டு தூரமாக போட்டுச்சுனா எப்பயாச்சும் எடுத்துலான்னு தோணும். Please, போதும் அர்ஜுன், எனக்கு கல்யாணம் இதெல்லாம் சரியில்லை. இந்த 12 ஹவர்ஸ் மெமரி என்னை விட்டு போகிறதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும், பட் அது போயிடும். ஐ ஹாவ் டு கோ. Ma, shall we go now? Is everything all right?